இப்போ நம்ம முட்டை குருமா பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. எப்பயுமே நம்ம 2 ஸ்பூன் தான் ஆயில் போடணும். ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க. ஆயில் கம்மி பண்ணால் எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு கொஞ்சம் போட்டால் போதும். ஜாஸ்தி மசாலா வேண்டாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது மிக்ஸ் போடணும். ஆனியன் வதங்கணும். எப்பயும் போல் மூடி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, 1 ஸ்பூனு பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி. மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு, 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூனு ஃபுல்லாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க. கொதிக்கிற வரைக்கும் 5 மினிட்ஸ் மூடி விட்டணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம முட்டை, நான் 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த முட்டையை ஊற்றணும். முட்டையை ஊற்றிட்டு இப்படி கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கிண்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. முட்டை குருமா கொதிச்சிடுது. இந்த முட்டை குருமா தோசைக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு கூட ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நம்ம ஈஸியான முட்டை குருமா ரெடி ஆயிருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.